நீங்கள் பார்த்துருக்கிறது சாய் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல பிரைன் ராட். நான் தான் சாய். இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷாந்த். ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோ. ஓகே, இவன் தான் என் ஃப்ரெண்டு லக்ஷாந்த். இவனும் என் ஃப்ரெண்டில் ஒருத்தன் கூட. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். லக்ஷாந்த் இவன் தான் என் ஃப்ரெண்டு. என்னது சாரி ப்ரோங்கிறான். காய்ஸ் என்ன காய்ஸ் இது? ஓகே, வாட் ஹேப்பன்ட்டு? ஓகே, இவன் என்னமோ சாரி ப்ரோங்கிறான். என்ன என்ன சொல்கிறான்? இவர் நம்ம ஃப்ரெண்டு டெவில் கார்டு. இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷாந்த் வந்து ஓ தின், அப்புறம் த்ரலலிதா த்ரலலா, டேடிடி சகோ, ஜிராஃபா சரஸ்திரன், அப்புறம் வந்து திராக்கோ துருக்கோ, துல்லாமல துஸ்தம். இவன் தான் லக்ஷாந்த் கோபாலன். வந்து போன மாதத்துலேருந்து ரோப்ளாக்ஸ் விளையாடுறாப்புல. ஸோ இவன் தான் லக்ஷாந்த். இவன் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் ஒரு ப்ரோ பிளேயர் கைஸ். செமையாக விளையாடுறான். இப்போ ஆரம்பத்தில் திணறினாப்புல, ஆனால் இப்போ ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே, ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திருறாப்பில் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம். என் ஸ்லாப்பை வச்சு அடித்தேன்னா எங்கேயோ போயிடுவான் இந்த டெவில் கார்டு. ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் திருறான்? ஐயோ, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும். கூட இருந்து குழி பறிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டீல பிரைன் ராட்டில். எல்லாருமே உஷாராக இருந்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே நல்லவன் தான். ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் இது? இவன் இப்படி பண்ணுற பீலான்சர் பண்ணு காய்ஸ். சரியான கிரிக்கேன் காய்ஸ் இவன். ஓகே, இவனை ஸ்லாப் பண்ணு. ஸ்லாப் கொடுத்தேன். ஆனால் காய்ஸ் என்ன காய்ஸ், இவன் இன்விசிபிளை யூஸ் பண்ணிட்டான். பைத்தியக்காரன் படுபாவி. ரைட்டு காய்ஸ், இந்தா வாங்க இந்தா. எனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏங்க இவனுக்கு அறிவே இல்லைங்க. சும்மா ஓசியில் ஏசி வாங்க வந்த மாதிரி இவன் திருடுறான் கைஸ். இவன் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, லக்ஷாந்த் வந்து ப்ளீஸ் எனக்கு தான் அப்படின்னு தான் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடிக்கிறான் கைஸ் இவன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ராட் தானே, ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா திருட வந்திருக்கான். இதில் எனக்கு புரியுது இவன் ஏமாற்ற வந்திருக்கான்னு. தலைவர் ஏமாத்துறாரு கைஸ் நல்லா. ஐயோ, ஒரு ஸ்லாப் எடு. ஐயோ, ட்ராப்பை வச்சுட்டாங்கய்யா. யாரு தான் வச்சா அந்த ட்ராப்பை? டெவில் கார்டு பேரை பாரு, டெவில் கார்டு. கவால விர்த்துவோசு வந்திருக்கு. கவால விர்த்துவோசு. ஓகே ரைட்டு. இவன் ஒரு சீட்டர், இவன் ஒரு ஃபூல். அப்படின்னா இவனை லான்ச்சரை போட்டு அடிக்கணும். அந்த வாங்கு போ. அவங்க அடி வாங்கியே சாவறான். சாரியா? சரி விடுங்க, சாரி வேறு சொல்கிறான். ஓகே, லக்ஷாந்த் வந்து விளையாடுறாப்புல. ஏன்னா எனக்கு ஸ்கூல் வேறு ஆஃப் டே கைஸ். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக 2 மணிக்கே வந்துட்டேன் வீட்டுக்கு. ப்ளீஸ் பிரைட் ராட். ஏன்டா நீ பிரைட் ராட் ப்ளீஸ்ன்னு கேட்டால் நாங்கள் தந்துடுவோம். யாருங்க இவன் சரியான பைத்தியக்காரன். இன்னும் உள்ளே போயிட்டான். போடு ஒரு ஸ்லாப்பை போட்டு ஒரு அடி வாங்கினோம். இந்த ஸ்லாபு வாட் என்ன வாட்டுனா என்ன வாட்டுன்னு போடா உங்ககிட்ட. வாட் ஆம்பண்ட் இப்போ என்னாச்சு? எதுக்கு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரான். ரைட்டு, க்ளோர் ப்ரோ ஃப்ளூட்டர் ரீலோ. ரைட்டு, இது ஒரு நல்ல பிரைன் ராட். நூபினி பீட்சானினி போன வீடியோவிலே பார்த்தாச்சு. பொனேக்கா அம்பளபூ நல்லது தான். கொஞ்சம் கவாலோ விருத்து ஓஷும் இது கொஞ்சம் பார்க்க சிரிப்பு வருது கைஸ் எனக்கு. இது பார்த்தீங்கன்னா குதிரையும் பியானோவும் சேர்த்துருக்கு. இதில் வந்து ஹார்ஸ் பாதி, பியானோ பாதி, அதோட மனுஷனோட கால் பாதின்னு இருக்குது. ஹார்ஸ் பாதி, பியானோ குதிரையும் பியானோவும் மனுஷனோட காலும் இருக்குது. இல்லை, அது பியானோ தான். குதிரையோட தலை இருக்குது. என்ன கைஸ் இந்த பிரெயின் ராட்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
கள்ளி செடியில் வந்து ஹிப்போபொட்டமஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரியில் வந்து ஃப்ளமிங்கோ இருக்குது, லீரிலாம் பச்சை கலரில் எலிஃபேண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிவிக்குள்ளே ரக்கூன் இருக்குது. இதை ரக்கூன் தான் கைஸ். ஆமாம் கைஸ், ரக்கூனே தான். ஃப்ளூரான்னு இதே தான் பரவாயில்ல. இது கண்ணாடி போட்டுருக்கு, ஒத்துக்கலாம். டாட்டா டாட்டா சகோரி பார்க்குற டீ ஜக்கு மாதிரி இருக்குது கைஸ். என்ன கைஸ் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது இட்டாலியன் பிரெயின் ராட்டுன்னு சொல்கிறாங்க. ஐயோ திருடிட்டாங்க கைஸ், திருட்டு பையன். ஐயோ யாருங்க இவன்? யூ ஆர் புள்ளி மீ. ஏங்க திருடிட்டாங்க. ஐயோ சே. லக்ஷாந்த் ப்ரோ, ஐ ப்ரோ ரைட்டன் டு மீ, ஐ டோன்ட் நோ யூ ஆர், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் ஹூ ஆர். ஓகே. ஐயோ காய்ஸ், பிரைம் புக் 5v5 இவனை கொல்ல போகிறான் காய்ஸ். என்ன காய்ஸ் நான் பண்ணுறது? இப்படி ஏமாத்திட்டாங்க காய்ஸ் அநியாயமா. என்ன காய்ஸ் இது? பிரைம் புக் 5v5 பிரெயின் ராட்டு. ஏங்க உஷாரா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் போயிட்டார் தலைவர். நீங்கள் இப்படி பிளாக்ஸ் ஃப்ரூட் போட்டால் நாங்கள் விட்டுருவோமா? ஈஸ் அ சீட்டர். ஈஸ் நவ் ஐ நோ. Now only I know he is a cheater. எனக்கு இப்போ தான் தெரியும் இவன் ஒரு சீட்டர், ஏமாத்து காரன். கக்கோரித்தா மெலோனித்தோ. நல்ல ஒரு மைத்திக் பிரெயின் ராட். ரைட்டு, ஓகே. ஐயோ ப்ரோ, என்ன தான் நான் இப்போ பண்ணுறது அப்படின்னு எனக்கு இப்போவே அது வேணும் அப்படின்னு லக்ஷாந்த் வேறு சொல்கிறான். யோ காய்ஸ், ஏமாத்துக்காரன் காய்ஸ் இவன். ஐயோ காய்ஸ், டெவில் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இவனை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டே தந்துடாதீங்க. இவன் ஒரு இப்போவே எல்லாம் பார்த்துக்கோங்க, இவன் ஒரு சீட்டர் தான். அந்த நாயோட ஐடி இதுதான். இந்த நாய் ஒரு ஸ்டூப்பிட், இந்த ஒரு ஃபெல்லோ இடியாட்டிக் நான்சென்ஸ். என் ஃப்ரெண்டோட பிரெயின் ராட்டை திருடி இருக்காப்புல. யாராச்சும் பார்த்தீங்கன்னா எப்படியோ மீட்டு எனக்கு தாங்க கைஸ், என் பேஸுக்கு தந்துடுங்க. என் லக்ஷாந்த் பிளாக்ஸுக்கு அவனோட பிரெயின் ராட் வேணும். இல்லைனா பிரைம் புக் 5v5 வந்து அவனை காலி பண்ணிடுவான்டா. எப்படியாச்சும் எதாவது மீட்டு தந்துடுங்க கைஸ். நான் வெளில போயிட்டு அவனை இன்வைட் பண்ணுறேன் திரும்ப சர்வருக்கு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஏமாத்துக்காரன் இப்போ தான் ஒரு சத்தியமாக. ரைட்டு கைஸ், ஓகே. ஸ்டீல பிரெயின் ராட். ஐயோ, பிரைம் புக் 5v5 வந்துட்டான் கைஸ். போச்சு, என் ஃப்ரெண்டு செத்தான் கைஸ். அவ்வளோதான், டைம் முடிச்சது. நான் பண்ண பாவமே இது. இந்த டெவில் கார்டை போய் ஏன்டா நான் சேர்த்து விட்டேன்னு இருக்குது. ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டேன்னு இருக்குது. திரும்ப வெளில போயிட்டு அவனை வேறு இன்வைட் பண்ணும். தலைவர் பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் வேறு இருக்கார். அதுதான் எனக்கு பிடிக்காத கேமு. அந்த லூஸு கிறுக்கன் தான் அங்கே இருக்குது. அந்த கிறுக்கு ஸ்டீல பிரெயின் ராட் வந்துட்டான்டா. ஸ்டீல பிரெயின் ராட் அந்த டெவில் கார்டு. ஆனால் அவன் எங்கே இருக்கான்? இன்வைட் பண்ணிட்டு அவன் எங்கே இன்னும் வரல. இருங்க, இன்வைட் பண்ணிட்டு லக்ஷாந்த் வேற நான் அடிக்கிறேன் கைஸ். என் நேரம் என்னமோ இப்போ லக்ஷாந்தோட பிரெயின் ராட்டை காணாமல் போக வச்சிருச்சு. ரைட்டு, நான் அப்படியே பிரெயின் ராட்டை சொல்லிக்கிட்டே வந்தேன். நான் லிஸ்ட்டாக அப்படியே அந்த நாய் சைக்கிள் கேப்பில் திருடிருச்சு. ஏங்க இது தாங்க நானும் பண்ணுவேன். ஒருத்தவங்கிட்ட நல்லவங்க மாதிரி நடித்து அப்புறம் அவங்க பிரெயின் ராட்டை திருடுவேன். அதே தாங்க இவன் பண்ணியிருக்கான். எப்படிங்க இது? இவன் என் ட்ரிக்கு தெரியும். முதல்ல இவனை அன்ஃப்ரெண்ட் பண்ணும், முதல்ல இவனை கூப்பிடணும். ஐயோ வரவே மாட்டானே. கடவுளே வரமாட்டான் கடவுளே. ஏங்க இவன் இருக்கிற சர்வருக்கு போய் நம்ம இப்போ பார்க்கணும். என்னங்க இது இப்படி பண்ணிட்டான்? சரியான கிறுக்கங்க அவன். இந்த டெவில் கார்டுங்கிறவன் பேரை பாரு, டெவில் கார்டாமா. நீ ஒரு மாடுடா. சரியான கிறுக்கங்க இவன். ஓகே, இவன் இருக்கிற சர்வருக்கு நம்ம போய் நம்ம லக்ஷாந்தை இன்வைட் பண்ணலாம். என்னங்க வரவே மாட்டேங்குது சர்வரு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் ஆச்சு? இவன் என்னமோ பண்ணி வச்சுருக்கான் காய்ஸ். ஆனால் அவன் என்ன தான் பண்ணிடுறான்னு எனக்கு புரியல.
என்ன காய்ஸ் சர்வர் போனே வரவே மாட்டேங்குது. இது இவனோட ப்ரைவேட் சர்வரா இல்லை பப்ளிக் சர்வரா? ஐயோ பப்ளிக் சர்வர் போனால் அவ்வளோதான் காய்ஸ். ஐயோ ஐயோ போச்சு காய்ஸ், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் நான் பண்ணுறது இப்போ? ஐயோ அவனை இன்வைட் பண்ணும் காய்ஸ். அந்த பிரெயின் ராட் வேறு காடு வேறு காய்ஸ், பிரெயின் ராட் காடை வேறு போச்சு காய்ஸ் அநியாயமா. இவன் எப்படி தான் சாதாரணமாக விட்டானோ அந்த இது அந்த டெவில் காடை. ஐயோ கடவுளே எங்கே தான் இருக்கான், ஏது இருக்கான், எங்கே போயிட்டான் தான் தெரில. ஏங்க அவ்வளோ சாதாரணமாக விட்டாங்க, எப்படிங்க அந்த பிரெயின் ராட் கார்டை அவன் தொலைச்சிருப்பான்? கேங்ஸ்டர் ஃபுட்டேரா ஓகே, கோல்டன் த்ரிக்த்ராக் பத்தபும் ஓகே, தால்பா டிஃபெரோ, சவீனா போம்பர்தினோ ஓகே, ப்ளூ பல் பல்பலோனி லோலி லோனி, என்னடா பேருது, அவகேடோனி குஃபோ, அவகேடோவில் ஆந்த இருக்கு கைஸ். ஐயோ ஏங்க அவன் வேற வரமாட்டாங்க, சரியான கிரிக்கங்க அவன். ஐயோ கடவுளே என்னதான் இவன் ஒரு ஃப்ராடுங்க. வை யூ லீவ் கேஷுவல் அப்படின்னு மெசேஜில் போடுறேன். வை யூ இல்லை வை யூ கிவ் டு ஹிம் டு ஹிம். அவன் எதுக்கு காய்ஸ் அவன்கிட்ட தந்தான்? அவனே ஒரு எனக்கு இப்போ தான் காய்ஸ் தெரியும் அவன் ஒரு ஃப்ராடு. ஓகே அவன் ஒரு ஃப்ராடு காய்ஸ். நவ் ஒன்லி ஐ நோ அப்படின்னு போட்டுவிட்டேன் லக்ஷாந்த்கிட்ட. எதுக்கு இவன் அவன்கிட்ட தந்தான்? தெரியாதவங்கிட்டலாம் தரது ஏன் காய்ஸ்? இதுலேருந்து நான் ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன், சின்ன குழந்தைங்க யார் வேணால் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, சின்ன குழந்தைங்க யாராவது இது பண்ணுறீங்கன்னா, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா சாக்லேட் தந்தாங்கன்னா நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை கிட்னாப் பண்ண கூட வந்திருக்கலாம், ஜாக்கிரதையாக இருங்க. அதான் எப்படி ஹவு யூ ஹலோ ஹிம், எப்படி அவனை நீ பேஸில் விட்ட? யுவர் பேஸ் இஸ் லாக். ஐயோ யுவர் இஸ் லாக்குன்னு போட்டேன், யுவர் பேஸ் இஸ் லாக். தென் ஹவு யூ ஹலோட், அதான் எப்படி இவன் விட்டான்னு தெரில. எங்க ஒரு அநியாயமாக ஒரு காடை பிரெயின் ராட் காடை தொடச்சிட்டான். இதெல்லாம் ஒரு கார்டுன்னு சொல்கிறீங்க? ஒரு செகண்டுக்கு வெறும் 75K தான். திரலாம் இது வந்து 200K. நல்ல கார்டு, நல்ல ஒரு கார்டு. சிக்மா பாய் நல்ல ஒரு கார்டு, சாரி நல்ல லெஜெண்டரி. நூபினி பீட்சானினி ஓகே, நோ. கேக்டோ ஹிப்போபோட்டமோ ஓகே, பிபி கிவி, டிம் சீஸ் ஓகே, ஆவரேஜ். இதுவும் ஆவரேஜ். இது வேஸ்ட்டு, படி வேஸ்ட்டு, கார்பேஜ் கேன். ஹவு யூ ஹலோ ஹிம், எப்படி இவனுக்கு பேஸில் விட்டான்னு தெரில. இவன் வேற திருநான்னு சொல்கிறான். என்னதான் இங்கே நடக்குது? இதை எசக்கா நடக்குதுன்னு எனக்கு தோணுது காய்ஸ். என்னமோ பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். என்னவா நான் வேற இருங்க, இவன் என்னமோ சொல்கிறான். கேம் பை பேயிங் ரோபக்ஸ். காய்ஸ் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இப்போ தான் எனக்கு தெரியுது அவன்கிட்ட ரோபக்ஸ் இருக்குன்னு. ஆடா பாவி, ஏங்க அவன் சரியான ரோபக்ஸ் வச்சுருக்காங்க பணக்காரங்க, சரியான ஏங்க ரோபக்ஸ் எல்லாம் அவன் வச்சுருக்கான். ரோபக்ஸை வச்சு அவன் அன்லாக் பண்ணானாமா. என்னடா நீங்கள் சொல்கிறீங்க? ஐயோ கடவுளே, அப்புறம் எப்படி நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்த? ஆஹா என் வர்ஷன் பிளாக்ஸ். ஓகே காய்ஸ், இவர் தான் நம்மளோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட் வர்ஷன் பிளாக்ஸ். I am recording video. Introduce yourself. ஓகே காய்ஸ், இவர் தான் நம்மளோட மிகப்பெரிய ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்டு. ஓ எஸ் யா ஆமாம்,
ஆ இப்போ இவர் தான் என்ன இவர் ஒரு ப்ரோ பிளேயரை விட காடு ப்ரோ மேக்ஸ் எப்படி ப்ரைம் புக் 5v5 காடோ அவருக்கு மேலே இவர் அது இவர் தான் வர்ஷன் பிளாக்ஸ். இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட லக்ஷாந்த் பிளாக்ஸ், இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கிற ரெண்டு. ஸோ ஸோ ஐ ஆம் த லெஜண்டுன்னு சொல்கிறாப்புல. ஐயோ இந்த லக்ஷாந்த் சும்மாவே இருக்க மாட்டான் கைஸ், அடிக்கிறான், வீடியோவே கெடுக்கிறான் கைஸ். என்னையா அது? வெயிட் வெயிட் லக்ஷாந்த். ஓகே லக்ஷாந்த் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லியாச்சு, ரைட்டு. இவன் என்ன காய்ஸ், இவன் ஸ்லாபை இந்த ஸ்லாபை போய் வச்சுருக்கான். ஐயோ இந்த ஸ்லாபை வச்சு அடிக்கிறான் சும்மா சும்மா. யாருங்க யாரு? ஓகே ஹலோ. ஓகே இவன் தான் வர்ஷன் பிளாக்ஸ் நருட்டோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காப்புல, நருட்டோ அவுட்ஃபிட். ஓகே கைஸ் வாங்க, ரோபக்ஸும் இருக்குது. காயின் ஷாப்பில் போய் நீங்கள் என்ன வாங்கணுன்னா முக்கியமாக பி லான்ச்சர் வாங்கிக்கோங்க, கோல்டு ஸ்லாப். அது உங்களுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சு டேபிள் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எவனாச்சும் திருட வந்துட்டாங்கன்னா அவன் மேலே இதை போடவும், பிறகு அவன் கீழே விழுந்து விடுவான். இவன் வந்து இப்போ நின்றுட்டான், இவனோட கனெக்ஷன் இப்போ சரியில்லைன்னா அர்த்தம். ஓகே ரைட்டு. என்னங்க இந்த இதை வேறு போட்டான், சொல்ல மறந்துட்டேன். இதை நான் மறந்துட்டேன். பாகி பாம்பு, இதை வந்து போட்டிங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க எனிமி திருடுறவனுங்க. ஓகே இதை போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் இது வந்து ஒன்றுத்துக்கு உதவாகிறது. ஆனால் பிரெயின் ராட் மட்டும் அவனுக்கு கையிலேருந்து நழுவினும் அவனுக்கு திருடினா. இது வந்து மற்றபடி ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே வாங்க வர்ஷன் பிளாக்ஸோட பேஸை பார்க்கலாம். ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோன் மூலயமா போகிறேன். இதுதான் வந்து பிராசிலினி பெர்பினினி, செமையான ஒரு பிரெயின் ராட் கார்டு. செகண்டுக்கு 1.3 மில்லியன் தரும். இதுதான் த்ராப்பா. இதுதான் வந்து $2.5 மில்லியன் தரும் ஒரு செகண்டுக்கு. திராலலிதா இது லக்ஷாந்தோட பேஸில் இருக்குது. இது ஜாப் சகோர் 700K. இதுதான் வந்து த்ரலலிதா. இது வந்து டைமண்டு. இது வந்து 100லேருந்து 150 அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதான் வந்து அலேசு. இது வந்து 892.5K ஒரு செகண்டுக்கு. இதுதான் வந்து த்ராப்பா. இது அந்த ஈவெண்ட்டில் வந்தது, இது சாதாரணது. ஓகே இது வந்து 175K. இது வந்து பிளாக் ஹோல் கோட்டு 1.6 மில்லியன். இது வந்து ஓதின். இது வந்து கொஞ்சம் காமனாக ஒரு கார்டு, ஆனால் இது வந்து 75K. இது ஒரு யூஸான கார்டு. இது வந்து சாமினி ஸ்பைடரினி, செமையான ஒரு சீக்ரெட் 325K. ஆனால் இது வந்து விலை கம்மியான சீக்ரெட்லேயே இது தான் ப்ரைஸே கம்மி. ஆஹா லக்ஷாந்த் வராங்க கைஸ். இப்போ வர்ஷன் பிளாக்ஸ் க்ளோஸ் பண்ணும் பேஸை வேற ஏங்க பூந்துட்டாங்க. ஐயோ ஸ்லாப்பை வச்சு அடிக்கிறாங்க. ஏன்டா இது உனக்கு இந்த தேவையில்லாத வேலை. இப்போ எதுக்கு இவங்கிட்ட தான் கொஞ்சம் நிறையா காசு வேணுங்காக இதை திருட வராங்க கைஸ். அதுதான் எனக்கு புரியுது. இந்த த்ராப்பா இதுதாங்க கொஞ்சம் நல்லது. இந்த ஈவெண்ட்டில் வந்த மட்டும் வாங்குங்க. இது வந்து மேலே டேக்கோ இருக்கும். ஜாப் சகோர் கையில் ஒரு பேஸ்பால் பேட் வச்சுருக்கு, புக்கு மாதிரி இருக்குது. த்ரலலா. இது வந்து த்ரலலாவோட ஃபீமேல். இது த்ரலலித்தான்னு இருக்கும். இது வந்து இதுவும் ஒரு ஷார்க்கு. இது ஓதின். இது பார்க்க ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து பிளாக் ஹோல் கோட்டு. யாராவது சும்மா ஆடாக போகிறது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடாக வருது, அதுவும் எப்படின்னு தெரில. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஃபுட்பால் மாதிரி இருக்குது, என்ன தான் சொல்கிறது. ஓகே வர்ஷன் டெல் யுவர் ஹிஸ்ட்ரி. யுவர் ஹிஸ்ட்ரி. வர்ஷனோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வர்ஷன் அவனோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல வர்ஷனும் அவனோட ஹிஸ்ட்ரி சேட் பாக்ஸ் மூலிமா சொல்லுவாப்புல. ஸோ நான் எப்போ இந்த கேமுக்கு வந்தேனோ நான் எப்போ இந்த கேமுக்கு வந்தேனோ
அதுக்கப்புறம் அப்போ நான் ஒரு நூபாக இருந்தேன்னு சொல்லுவேன். அதானே அதானே எல்லாம் உழவ. ஓகே திஸ் கேம். நான் ஒரு நூபு. நான் எப்போ இந்த கேமை ஆரம்பித்தேன்னா நான் அப்போ நூபு. இந்த ப்ரைம் புக் 5v5 வர்ஷன் பிளாக்ஸும் எப்போ ஆரம்பித்தாங்களோ அவங்க ஒரு நூபு. எப்போ இந்த போக போக எல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ, எல்லாம் போக போக திருடினாங்களோ, இதெல்லாம் நான் வந்து என் பேஸில் நூபினி பீட்சா நீனி மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அப்போ நூபினி பீட்சான்னு எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க, ஹஹஹா அப்படின்னு. யா யா ஆனால் இப்போ என்கிட்ட சீக்ரெட்டும் இருக்குது, பிரெயின் ராட் காடுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல இவன். ஆக்சுவலி என்ன காய்ஸ், வருஷன் நான் இப்போ ஒரு ரிச் காய், அதாவது பணக்காரன், நான் இப்போ ஒரு பணக்காரன் ஆகிட்டேன் இந்த கேமில் அப்படின்னு சொல்கிறாப்புல. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம்னு இருக்கும். அது வந்து நான் தான் சாய். வர்ஷன் பிளாக்ஸும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் போக போக எல்லாமே இந்த மாதிரி கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் வர்ஷன் பிளாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் ஆக முடியும். நான் ஒரு குட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். நான் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பன். இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு வர்ஷன். ஓகே காய்ஸ் அண்ட் காய்ஸ், ஓகே அண்ட் காய்ஸ், லாக் பண்ணுறதுக்குள்ளே லக்ஷாந்த் வந்துட்டாங்க. இவன் ஒருத்தன் சும்மா பிரெயின் ராட்டு இந்த காடை வேற கேட்டுக்கிட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு, கிளிச் ஆகுதுங்க. ஸோ ஐயா டெல் அண்ட் காய்ஸ் அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே, லக்ஷாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கேப்பில் நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டான். என்னாமா ஒரு மூளை பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அவனுக்கு எப்படி என்னமா மூளைன்னு சொன்னேன்னு, சத்தியமாக இவனுக்கு நிஜ வாழ்க்கையிலே மூளை தான். ஏன்னா இவன் ஒரு டாப்பர், சரியான நல்ல படிப்பாளி கூட, செமையான ஒரு படிப்பாளி. லக்ஷாந்த் ஸ்கூல் ஃப்ரெண்டான். லக்ஷாந்த் பிளாக்ஸ், வர்ஷன் பிளாக்ஸ். நான் என் ப்ரைம் புக் 5v5 அவன் பேரை மாற்றினா நான் என் பேரையும் மாற்றிடுறேன். வசந்த் பிளாக்ஸ்ன்னு மாற்றினாலும் மாற்றிடுவான். ஓகே, லக்ஷாந்த் போயிட்டான். இப்போ நானும் வர்ஷன் தான் இருக்கோம். ஓகே வர்ஷனோட அப்ஸ்டர்ஸு மேலே காமிக்கிறேன். ஒரு ஓதிந்திந்தோன், ஒரு த்ரலலித்த த்ரலலா, ஒரு டே சகோர், டிடிடி சகோர். என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா பிரெயின் ராட்டும் என் செகண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. கவாலோ வீர்த்து ஊசு இருக்குது, கேக்டோரிட்டோ மெலோனிட்டோ. இது வந்து நாய் பாதி, வாட்டர் மெலன் பாதி. கவாலோ வீர்த்து ஊசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, வர்ஷன் வந்து அதான் சீக்ரெட் வாங்கியிருக்கிறேன்னு பார்க்குறாப்புல. ஏன்னா வர்ஷன்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது அதில், ஏன்னா ரீபர்த் பண்ணிட்டாப்புல. அதனால் ஏன்டா இத்தனை பிரெயின் ராட் வச்சுருக்கானே, இது பத்தாதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கேஸ், இது பத்தாது. இன்னும் நான் சீக்ரெட் வேணும். இதெல்லாம் காடு தான். தெரிஞ்ச ஒருத்தவன் 5 சீக்ரெட் தரான். எவ்ரி காய்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாப்புல வர்ஷன் பிளாக்ஸை. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். கேன் சி மை, நீங்கள் பிரெயின் ராட் கலெக்ஷனை இன்னொன்று வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதுதான் வந்து பிராசிலினி பெரிமினி திரிப்பா த்ராலலிதா த்ரலலா ஜாப் சஹூர் த்ரலலிதா த்ரலலா டைமண்ட். என்னங்க இப்படி வளருது? ஷோ, இவனுங்க ஒருத்தங்க ஆடை போட்டு படுத்துறாங்கய்யா காய்ஸ். என்னதான் மாட்டது. இதுதான் வந்து அலேசோ. இது வந்து ஃபுட்பால் மாதிரி இருக்கும். இது அந்த ஈவெண்ட்டில் வந்தது. இது வந்து த்ராப்பா. இது ஈவெண்ட்டில் வந்த த்ராப்பா. இது வந்து சாதாரணது. இது பிளாக் ஹோல் கோட்டு, செமையான சீக்ரெட் வேறு. ஒரு செகண்டுக்கு 1.6 மில்லியன் தரும். ஆனால் இந்த சாமினி ஸ்பைடர் நீ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு தான் இதுக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா
இதுவும் ஒரு சீக்ரெட் தான், இதுவும் சீக்ரெட் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஜஸ்ட்டு 325K தான் தரும். இதுவும் ஒரு நல்ல சீக்ரெட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக 1.6 மில்லியன் தருது. ரெண்டுமே நல்ல சீக்ரெட். ஆனால் இது செம்ம தான், இதுவும் செமைய தான். எல்லாமே குறை சொல்ல முடியாது சத்தியமாக. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரெயின் ராட்லாம் காமிக்கலாம். இதுதான் வந்து இது காமியாச்சு. அவகேடோனி ஆன்டிபிலோனி, இது வந்து ஒரு மான் பாதி அவகேடோ பாதி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரீபர்த்துக்கு எதாவது பணம் தேவைன்னா வாங்கிக்கலாம். தான் இது ஃபஸ்ட்டு செகண்டு சேரை வேறு தூக்கி இல்லை டேபிளை வேறு தூக்கி போகிறாப்புல. கேப்போச்சினோ அசசினோ. ஓகே, 10Kக்கு வெறும் $75 கைஸ். என்ன கைஸ் இது, அநியாயம் கைஸ், வெறும் கம்மி தான். ஓகே, வர்ஷன் பிளாக்ஸ் கரெக்டாக வந்துட்டார் நம்ம ப்ரோ பிளேயர். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் 11th ரீவர்த் போகணும். ஸ்பிளாட்டர் ஸ்லாப்பு தரோம், பெயிண்ட் பால் கன் தரோம், அப்புறம் 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக காசு வந்து 10 மடங்கு வருமா? ரைட்டு. இப்போ வந்து மேலே, ஆமாம் மேலே காட்டல, ஓதிந்தின் துன் த்ரலலைத்தா த்ரலலா, இங்கே கீழே ஒன்று இங்கே ஒன்று. டிடிடி சகோர் ஒரு நல்ல மித்திக்கு கூட, சாரி மைத்திக்கில் மித்திக் இல்லை, பேம்பினி குரோஸ்டினி மான் தான் செமையானது. டாட்டா சகோர். ஓகே, ஃப்ளூரா. ஓகே, நூபினி ஃபீஸானி நீலாம் வேணாம் ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லணும், ஏன்னா நூபினி இஸ் வேஸ்ட். ஓகே, வர்ஷன் லெட்ஸ் சி வாட் பிரெயின் ராட் இஸ் கம்மிங். ஓகே வாங்க, இது வந்து பிபி பொட்டேட்டோ, இது வந்து கோல்டன் கலர் வேறு, இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம இண்டெக்ஸ்க்காக தான் வாங்குகிறோம், ஏன்னா நம்ம இண்டெக்ஸில் வந்து ஓம் ப்ரோவா மிஸ்டேக் போல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கொரிலோ வாட்டர் மெலண்டிலோ. ஆனால் என்னென்னா இருந்தாலும் இதுக்கும் லேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 3 மில்லியன் 8K, லேரும் 3.5 மில்லியன், இது 8.6K தரும். ரைட்டு. என்ன காய்ஸ் இது, எம்ரால்ட் ஸ்லாப்பு. ஆமாம், எம்ரால்ட் ஸ்லாப். நான் ஒரு சில வெப்பன்ஸை காட்ட வரேன்ட்டேன் போன வீடியோவில். இதுதான் வந்து இதுதான் வந்து பியர் ட்ராப்பு. இந்த ட்ராப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ யாராச்சும் உங்கள் பேஸுக்கு திருட வராங்கன்னா கரெக்டாக அவங்கள இங்கே போட்டுருணும். இங்கே போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என் ஃப்ரெண்டை மாற்றலாமா? ஓகே, அவங்கக்கிட்ட ஒரு பெர்மிஷன், சரி விடுங்க, நான் சொல்கிறேன் அப்படியே வீடியோலையே. நீங்கள் வந்து இந்த பியர் ட்ராப்பை போட்டிங்கன்னா இதில் மாட்டி ஒரு 10 செகண்டு அவன் மாட்டிடுவான். ஓகே, வருஷன் ஆல்ரெடி மாட்டிட்டாப்புல. ஓகே, இதுதான் வந்து வெப் ஸ்லிகர். இதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு அவங்கள மெடூசா ஹெட்டை வச்சு. இது வந்து நியூக்ளியர் ஸ்லாப். இது ஓகே, இது வந்து இது ஒரு மிஷின், இதை வந்து நான் காட்டல. ஓகே, இதுதான் வந்து ஆல் சீயிங் சென்ட்ரி. இது ஒரு செமையான மிஷின். இதை வச்சு நீங்கள் எனிமையை சத்தியமாக உங்களை துவம்சம் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதை வச்சு எனிமி வந்து திருடவன் வந்து இந்த ஸ்லாப் வச்சு அடித்தான்னு இது மறைஞ்சிரும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வளருது கைஸ் என் வாய், சாரி கைஸ், சாரி மன்னிச்சிருங்க. ஓகே, இதையும் பார்த்தாச்சு. இந்த டேபிளை நான் காட்டல, இதுதான் வந்து ரேஞ்சு டேபிள். இது ஒருத்தன் மேலே தூக்கப்பட்டேன்னா அவன் வந்து விழுந்துருவான். எப்படி இந்த ஸ்லாப்பை வச்சு அடித்தாங்களாம். ஓகே, இதுதான் நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். இது வந்து ஒன்றுத்துக்கு உதவாது, ஜஸ்ட்டு டான்ஸ் ஆடும். சப்போஸ் அவனுங்க பிரெயின் ராட்டை திருன்னா அவனுங்க கையிலேருந்து போயிடும்னு சொன்னேன். செம்மையாக இருக்குல்ல, டான்ஸ் ஆடலாம். ஓகே காய்ஸ், என்ன காய்ஸ் இது கேவலமாக இருக்குது. ஒரு கங்கம் ஸ்டைலு டான்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல. இது என்ன காய்ஸ் இது, வெரி வெரி வேஸ்ட்டு.
ஓகே, நம்ம எத்தனை நிமிஷம் வேணால் ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு அவ்வளோவா ஸ்டோரேஜ் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படி நெட்டும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. ஓகே, இதையும் திராப்பி. ஓகே, லீரிடு லாரிலா. ஓகே, லெஜண்டரியும் மைத்திக்கும் ஒரே நேரத்தில் சேர்ந்து வரும். ரைட்டு. இப்போ வந்து சவீனா போம்பர்தினோ, இது வந்து இண்டெக்ஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இதையும் இப்போ இண்டெக்ஸ்னு ஒன்று தந்திருப்பாங்க, இருங்க ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செல் பண்ணும். இண்டெக்ஸ்னு இருக்காதா, இதுதான் இந்த இண்டெக்ஸு. கோல்டில் போனீங்கன்னா 197க்கு 197 கோல்டு பிரைன் ராட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினா உங்கள் பேஸு வந்து கோல்டன் கலராக மாறிடும். அதுக்காக தான் நான் அந்த கோல்டன் பிரைன் ராட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ. ரைட், சிவீனா போம்பர்தினோ வாங்கியாச்சு. ஓ, பி லான்ச்சர், இதை தான் நான் போன வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பி லான்ச்சர் எனக்கே போடுறாப்புல என் ஃப்ரெண்டு. நான் என்றைக்குமே என் ஃப்ரெண்டை அடிக்க மாட்டேன், அவன் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா கவால விரித்து ஓசு. என்ன காய்ஸ் இது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஓகே ப்ரோ தான் ஓம் ப்ரோன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம வர்ஷன் பிளாக்ஸ். ஓகே, இதுதான் வந்து செமையான ஒரு செகண்டுக்கு 100K தரும், அப்படின்னா $1,00,000. இதுதான் வந்து பி லான்ச்சர். இப்போ நீங்கள் ரிவர்ஸில் அழுத்தினீங்கன்னா முன்னாடி போகலாம், முன்னாடி போனீங்கன்னா பின்னாடி போகலாம், இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இதுதான் வந்து குவாண்டம் க்ளோனர். இதை வச்சு நீங்கள் வந்து திருடும்போது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் என் பேசிக்கலையே. இப்போ இந்த க்ளோனை வந்து நீங்கள் பின்னாடி போய் ஸ்பான் பண்ணுங்கள். ஐயோ ஸ்பான் பண்ணுறேன், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் இது, ஒரு தப்பு நடந்துருச்சு. நான் வந்து இப்போ பின்னாடி ஸ்பான் பண்ணியிருந்தேன்னா உள்ளே போயிருப்பேன் இந்த க்ளோனை வச்சு. இப்போ ஸ்பான் பண்ணிட்டேன்னா சேஞ்ச் வித் க்ளோன்னு கீழே ஒன்று இருக்கும், இதை அழுத்துங்க. இதை அழுத்தினீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க இந்த க்ளோனை வச்சு. இப்போ நீங்கள் அழகாக திருடலாம். ஆனால் காய்ஸ் இந்த ஸ்பின்னில் ஒரு ஸ்லாப் வரும் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி. அது வந்து என்ன பண்ணேன்னா நியூக்ளியர் ஸ்லாப் தான் அது. டெட்டேட்டர் சகுர் கோல்டு. இது வந்து நான் இண்டெக்ஸ்க்காக வாங்கினோம். ஓகே, டிடிடி சகுர். ஓகே, வர்ஷன் பிளாக்ஸ் தரணுது, ஏன்னா அவனுக்கும் வர்ஷன் ஓகே, வர்ஷன் வந்து டிடிடி சகுர் வந்து இண்டெக்ஸுக்காக எடுத்துக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இண்டெக்ஸுக்கு இந்த கோல்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால், ஏன்னா நம்ம இந்த கோல்டன் பிரைன் ராட்ஸை கலெக்ட் பண்ணால் இது வந்து நம்ம பேஸை வந்து கோல்டனாக ஆக்கி தந்துடும். ரைட்டு, நம்ம பேஸ் இந்த மாதிரி கல் பிரிக்கு செங்கல் இந்த மாதிரி சிமெண்ட் மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் நூப்பு மாதிரி இருக்குது காய்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ரோ காய்ஸ், அதனால் ஓகே. இப்போ வந்து சிவீனா போம்பர்தினோ. ஓகே, சத்தியமாக சொல்கிறேன் வர்ஷன் பிளாக்ஸ் வந்து வசந்த் வந்து ப்ரைம் புக் 5v5h வந்து வர்ஷன் பிளாக்ஸ் கிட்ட கெஞ்சுவாப்பில். ஏன்னா வர்ஷன் பிளாக்ஸ் அவனுக்கும் மேலே ஒரு நல்ல ப்ரோ பிளேயர், இல்லை காட் ப்ரோ மேக்ஸ், இல்லை காடு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். ஆமாம், காடு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ், அதுதான் வர்ஷன் பிளாக்ஸ். ஓகே, வர்ஷன் பிளாக்ஸ்னு அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான். இப்போ அவன்கிட்ட 139 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா காய்ஸ் என்ன காய்ஸ், நான் யூடியூப் பக்கம் போயிட்டேன். நான் வந்து ரோப்ளாக்ஸ் பிளேயர், நோ நாட் யூடியூப். ஓகே, இது வந்து நான் சாய் கேமிங்கில் போட மாட்டேன் இந்த வீடியோ. என்னோடய இன்னொன்று சேனலான எஸ்எம்பி பிளாக்ஸ், சும்மா சொன்னேன் சாய் கேமிங் தான். எஸ்எம்பி பிளாக்ஸ் வந்து எதுக்கோ சும்மா வச்சுருக்கேன். ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ நான் இன்றைக்காச்சும் போடுறேன். அதுவும் ஒரு நல்ல நாள் பார்த்து, லீவ் நாள் பார்த்து. ஏன்டா இன்றைக்கி போட மாட்டேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்னோடய ஃபஸ்ட்டு சேனலே பார்த்திங்கன்னா இப்போ தான் 30 சப்ஸ்கிரைபர்ஸ். சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ், 30 சப்ஸ்கிரைபர் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். இன்னும் நம்ம ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம்.
70 70 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நமக்கு நம்மளோட டார்கெட் 100 தான். நான் வந்து உங்களுக்கு கிவ் அவே தருவேன், ஒரு சீக்ரெட்டும் 2 பிரெயின் ராட் கார்ட்ஸும். இல்லைனா உங்களுக்கு எத்தனை சீக்ரெட் வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று ஐடியில் வந்து வர்ஷன் பிளாக்ஸ் சீக்ரெட் தருவேன். ஓகே ஓகே. ஏங்க இந்த மாதிரி குதிச்சு இது பண்ணுறது தான் நல்லாயிருக்கு. ஏனியும் இருக்குது, இங்கே மேலே தான் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே நான் வச்சிருக்கல. இங்கே ஒரு ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காமன்லி ஃபார் பப்ளிக் சர்வர். இங்கே ப்ரைவேட் சர்வர்னால் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா பப்ளிக் சர்வரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த குளோர்ப்ளோ ஃப்ரூட்டர் ரீலோன்னு இருக்குல்ல, இதை வாங்க ஒரு அக்கப்போரே பண்ணுவாங்க. ஒரு போர், ஒரு வேர்ல்டு வார் 2, ஒரு ரஷ். வர்ஷன் பிளாக்ஸ் என்ன சொல்கிறான்னா, நீ ரெக்கார்டிங்கை முடிச்சிட்டியான்னு. நான் வந்து இல்லைன்னு சொல்கிறேன். இந்த குளோர்ப்ளோ ஃப்ரூட்டரில் பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு ரஷ்யா உக்ரைன் போர், ஒரு இந்தோ பாகிஸ்தான் போர், ஒரு பகல்காம் போர், ஒரு வேர்ல்டு வார் 1, ஒரு வேர்ல்டு வார் 2, இல்லை வேர்ல்டு வார் 3 நடத்துவானுங்க கைஸ் இவனுங்க. ஆஹா லாடிலாம். ஓகே கைஸ், பி லான்ச்சரை வேறு போட்டாப்ல. இப்போ நான் வந்து பி லான்ச்சரோட ட்ரிக்ஸே எனக்கு தெரியும் கைஸ். இண்டெக்ஸுக்கு நாம் இதெல்லாம் வாங்கணும். ஆஹா டேபிள், இந்த ரேஞ்சு டேபிள் இருக்குல்ல, இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு போடுங்க. ரேஞ்சு டேபிள் இதுதான் வந்து பொனேக்கா அம்பலம். ரேஞ்சு டேபிள் வந்து வருஷம் நம்ம மேலே போடுறாப்புல. ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் கைஸ். நாங்கள் இப்படி தான் அடிச்சுப்போம், சிரிச்சுப்போம். எல்லாம் ஸ்கூல் டேஸ். இதுதான் நீங்கள் என்ஜாய் பண்ணும் ஸ்கூல் டேஸ். இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ். ஓகே, நல்லா டான்ஸ் ஆடும். இப்போ நான் 8th, நாங்கள் 2 பேரும். ஆனால் என்ன வேறு கிளாஸ், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஏங்க புதுசாக ஒரு பிரைன் டாட் லான்ச் பண்ணால் நருட்டோ பேட்மேன் காம்பினேஷன். நான் வந்து பேட்மேன் வர்ஷன் பிளாக்ஸ் நருட்டோ, இல்லை பேட்மேன் நருட்டோ காம்பினேஷன். பேட்மேன் நருட்டோ காம்பினேஷன் பேஸ் ப்ரைஸ் 10 மில்லியன் அப்படின்னு, ஒரு செகண்டுக்கு 3.5 மில்லியன் அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும். நருட்டோ பேட்மேன் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு பிரைன் டாட் வந்தால் செம்மையாக இருக்கும், சத்தியமாக சொல்கிறேன். ஓகே, பேசி என் தொண்டை தான் கரையுது. ஏதோ காய்ஸ் மைத்திக்கு போயிடுச்சு. இந்த குளோர்பல் ஃப்ரூட்டரில் இருக்குல்ல, இதை வாங்கவே கப்போர்ட் பண்ணுவாங்க. வருஷன் வந்து என் பேசிக் போகிறாப்புல. டிடிடி சகூர், இந்த டிடிடி சகூர் கோல்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கோல்டுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸை நாளுக்கு நாள் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ சில்வர் தான் வாங்கணும். ஏன்னா எல்லாரோட நிலமையே இப்படி தான் இருக்குது. எங்கள் கிராஃப்டிங் மிஷினில் தான் லாஸ் நூபினிஸ் கரோட்டோனி பிரைனினி. ஓ ஷிட், இது வந்து லக்கி பிளாக்கில் தான் வரும் காய்ஸ். என்ன காய்ஸ் நான் பண்ணுறது? அந்த கெரட்டோனி பிரைனினி, அந்த ஸ்டூபிட் பிரைட் ராட், அதெல்லாம் என்ன காய்ஸ் நான் பண்ணுறேன்? லக்கி பிளாக், ஐயோ லக்கி பிளாக் மட்டும். ஓகே, எப்போ நீ ரெக்கார்டை முடிப்பேங்கிறாப்புல. ஓகே காய்ஸ் பாய். வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ் பாய்.